அமெரிக்காவை கைவிடும் சவுதி அரேபியா, குவைத், UAE, கத்தார். அமெரிக்க சாம்ராஜ்யத்தின் அஸ்தமனம். வளைகுடா நாடுகளில் இப்போது வீசும் காற்று வழக்கமான பாலைவன மணல் காற்று அல்ல. அது அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை வேரோடு சாய்க்க துடிக்கும் மாற்றத்திற்கான சூறாவளி. ஈரானுடனான போர் சூழலில் இதுவரை அமெரிக்காவின் நிழல் நாடுகளாக கருதப்பட்ட சவுதி அரேபியா, குவைத், UAE மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் எடுத்து வரும் அதிரடி முடிவுகள் உலக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை உணர்த்துகின்றன. பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் கை ஓங்கி இருக்க முக்கிய காரணம் அங்குள்ள நாடுகளின் முதலீடுகளும் கச்சா எண்ணெய் வர்த்தகமும் தான். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழ். ஈரானுடனான போரினால் ஏற்படும் பொருளாதார சுமையை குறைக்க அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களில் இருந்து விலகவும் அங்கு செய்யவிருக்கும் $1 பில்லியன் முதலீடுகளை ரத்து செய்யவும் குவைத் மற்றும் சவுதி அரேபியா ஆலோசித்து வருகின்றன. அமெரிக்காவின் நீண்டகால நண்பன் என்ற பிம்பத்தை உடைத்துக் கொண்டு வெளியேற தயாராகிவிட்டன. இனி உங்கள் பேச்சுக்கு தலையாட்ட முடியாது என தனது ஆதரவை மெல்ல மெல்ல திரும்ப பெற்று வருகிறது. அமெரிக்காவால் எங்களுக்கு என்ன லாபம் என பகிரங்கமாகவே கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டது ஐக்கிய அரபு அமீரகம். வெறும் ஒரு வார கால போரில் பல தசாப்தங்களாக அமெரிக்கா கட்டிக்காத்த செல்வாக்கை ஈரான் சிதைத்து விட்டது. அமெரிக்காவின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருந்தால் தங்களுக்கு ஆபத்துதான் என வளைகுடா நாடுகள் உணரத் தொடங்கியதே ஈரானின் மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது. யானைக்கும் அடி சறுக்கும் என்பார்கள். இன்று அமெரிக்கா என்னும் யானை மத்திய கிழக்கு என்னும் சகதியில் கால் தடுமாறி நிற்கிறது. இதுவரை அமெரிக்காவை அண்ணாந்து பார்த்த நாடுகள் இன்று சமபலத்துடன் கண்ணீராக பார்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டன. வளைகுடா நாடுகளின் இந்த திடீர் விலகல் அமெரிக்காவுக்கு வெறும் அரசியல் பின்னடைவு மட்டுமல்ல, அது அந்நாட்டின் முதுகெலும்பை உடைக்கும் பொருளாதார இடி. அமெரிக்காவின் கருவூல பத்திரங்களில் அரபு நாடுகள் முதலீடு செய்துள்ள பில்லியன் கணக்கான டாலர்கள் திடீரென திரும்ப பெறப்பட்டால் டாலரின் மதிப்பு சர்வதேச சந்தையில் அதல பாதாளத்திற்கு செல்லும். ஏற்கனவே பணவீக்கத்தால் தத்தளிக்கும் அமெரிக்கர்களுக்கு எண்ணெய் இறக்குமதி செலவு அதிகரிப்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல அமையும். முதலீடுகள் முடங்குவதால் வட்டி விகிதங்கள் உயர்ந்து சாதாரண அமெரிக்க குடிமகனின் கார் லோன் முதல் ஹோம் லோன் வரை அனைத்தும் எட்டாக்கணியாக மாறும். சுருக்கமாக சொன்னால், உலக நாடுகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அமெரிக்கா இன்று தன் சொந்த நாட்டு பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ளவே திணற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது வல்லரசு என்ற பிம்பத்திற்கு வெறும் கடைசி மரண அடியாக கூட இருக்கலாம். அமெரிக்காவின் உள்நாட்டு முதலீடுகள் வெளியேறினால் அந்நாட்டின் பொருளாதாரம் பெரும் சரிவை சந்திக்கும். சீனா மற்றும் ரஷ்யாவின் தலையீடு இப்பகுதியில் அதிகரிக்க இது ஒரு சிவப்பு கார்பெட் வரவேற்பாக அமையும். அமெரிக்காவின் ஆயுத சந்தைக்கும் அதன் இராணுவ தளங்களுக்கும் மத்திய கிழக்கில் இனி மவுசு குறையக்கூடும். அமெரிக்க சாம்ராஜ்யத்தின் சரிவு தொடங்கிவிட்டதா அல்லது இது தற்காலிகமான பின்னடைவா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, மத்திய கிழக்கில் இனி அமெரிக்காவின் ஸ்கிரிப்ட் செல்லுபடியாகாது.